வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒன்லே விளாக் தான். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது இந்த வீடியோவில் ஃபுல்லாக. அது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்காகவே இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 6:30 ஆக போகுது. காலையில் 6:30 இப்போ எழுந்திரிச்சோம். பாப்பா தூங்குறாங்க, தெரியுங்களா? பாப்பா தூங்குறாங்க, பிரியாவும் தம்பியும் உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் எழுந்திரிச்சு ஏன்னா டைம் இல்லை, பாப்பா ஸ்கூலுக்கு போகணும். பிரியா தான் சமைக்கணும். அதனால் காஃபி வச்சு கொடுத்து அவங்கள எழுப்பி சமைக்க சொல்லலாம். நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. தம்பியோட துணியெல்லாம் அலச வேண்டியது இருக்குது. அது மதியானத்துக்குள்ளே காய்ச்சி எடுத்து வைக்கணும் 12 மணிக்குள்ளே. அதனால் அந்த வேலையெல்லாம் செய்யணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் கைப்புணர் பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டு ஒர்க்கே பார்த்திங்கன்னா நம்ம டீ வச்சிருவோம். பிரியா கருவாடு செய்யறதுக்காக நைட்டே ஊற வச்சுருக்காங்க இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஆன் பண்ணி விட்டுருக்கேன். தண்ணி இல்லை சுத்தமாக. இந்த தம்பி டீயை குடிச்சிட்டு சூரியன் உதயமானதுமேவும் தம்பிக்கு எண்ணெய் வச்சு வெயிலில் காமிக்கணும். அதனால் மறுபடியும் போய் தம்பி எழுப்பிடும். டீ வச்சுட்டு அவங்க எந்திரிச்சிருவாங்க. நானும் எந்திரிச்சிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிச்சன் வந்தாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? இதில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வேக வச்சிட்டேன், முட்டை வேக வச்சுருக்கேன். அதோடு இன்றைக்கி பாவக்காய் பொரியல். நான் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட மாட்டேன். வெறும் பாவக்காய் எண்ணெயிலேயே வணக்கிடுவேன். ரெசிபி என்ன சொல்லுங்கள், எம்பிஎஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? கருவாடு ஊறிட்டுருக்கு. கருவாடும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு இதுதான். சாப்பாடு வைக்கணும் இனிமேல் தான். உளுந்து கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்தையும் கொஞ்சமாக அரிசி வறுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணணும். இந்த வேலையும் இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த வேலை என்னென்ன அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். மாமா என்ன பண்ணார் அப்படின்னா, தம்பியோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணாங்க. இப்போ அங்கே தம்பி ஆகி போயிருக்கான். அவனை வெயிலில் வைக்கணும். அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விலாகை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்பாட்டு வேலை முக்கால்வாசி ஆயிடுச்சு. கருவாடு வந்துட்டுருக்கு. சாப்பாடு ஆயிடுச்சு, குழம்பு ஆயிடுச்சு, முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. தம்பி விளையாடிட்டுருக்கான். சார் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம துணி, எங்கள் துணி வாஷ் பண்ணுறாங்க. சாப்பாட்டு வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சு. சாப்பாடு, கருவாடு, ரசம், இதில் பார்த்திங்கன்னா சட்னி இருக்குது, குழம்பு. இதெல்லாம் மத்தியானத்துக்கு. காலையிலத்துக்கு கிச்சடி பண்ணியிருக்கேன். காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிச்சடி பண்ணியிருக்கேன். முடிஞ்சாங்க? முடிஞ்சா? முடிஞ்சு. மாமாவோட வேலையும் முடிஞ்சு. கையோடு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை. வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போகலை.
ஆனால் இப்போ வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போவார் இன்னைக்கு. அவள் எந்த ஒரு இதுலேயுமே 100 டிகிரி காய்ச்சல் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லவில்லை, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. அவசரப்பட்டு சேர்த்திட்டோமோ அப்படின்ட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறா அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு. மணி 8:30 ஆகுது. போகிறையா சாமி அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு 2 தடவை பாத்ரூமும் போயிட்டா. பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன சொல்கிறா அப்படின்ட்டு. அருந்து கொண்டிருக்கிறார் பிரியா. பாப்பா நீ சாப்பிடு சாமி, நீ சாப்பிடு போ. ஓகே போய் சாப்பிடு போ. நான் எனக்கு ஒரு வேலை இல்லை, முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகேப்பா. பிரியா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பிரியாவும் குளிச்சுட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து தலசி விட்டுட்டுருக்காங்க. இப்போ வந்து அக்கா வந்துடுவாங்க தம்பி குளிக்க வைக்கிறதுக்கு. தண்ணி காய வச்சாச்சு. தண்ணி காய வச்சுருக்குது. துணியெல்லாம் துவைச்சி போட்டு தண்ணி மோட்டரையும் தண்ணி போட்டாச்சு. தம்பி தூங்கிட்டு இருக்கிறாரு. தம்பி தூங்கிட்டு இருக்கியா? அக்கானா பிரியாவோட அம்மா, மாமியார். நான் அப்படி கூப்பிட்டதில்லை, அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அத்தைன்னு கூப்பிடு. நீங்கள் அத்தைன்னு கூப்பிட்றேண்ணா, அத்தை அப்படின்னு அவங்கள ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ எடுத்துரு வாங்கத்தை அப்படிங்கிற என்ன சொல்கிறான்னு பாப்பா. அக்கான்னு தான் கூப்பிடுவேன். இன்னைக்கு கூப்பிட்டு பார்ப்போம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? அத்தை வாங்கத்தை கூடிய மலை திருப்பூரில் இது வீடியோ எடுக்கும்போது அக்கா வருவாங்கன்னு சொன்னா அக்காவா எந்த அக்கா அப்படின்னா அதான் உங்க அம்மா அப்படின்னு அத்தைன்னு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் அத்தை நான் கூப்பிட்டது இல்லையா, அத்தை நான் கூப்பிட்டதே இல்லையா, அதனால நீங்க ஒரு தடவை கூப்பிடுறேன். உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அத்தைன்னு கூப்பிட்டு மாப்பிள்ளைன்னு வாயில் வந்துருச்சு பாத்தியா? டீயே குடிக்கிற மூஞ்சி எப்படி போகுது? நான் வச்சுட்டு என்னாலேயே குடிக்கணும்ல, கன்றாவே இருக்கு. இப்போ எங்கள் நிலைமை யோசிச்சு பாரு. எங்கள் அப்பா பேர் போட்டுக்கொண்டேன். என்னைக்குமே நான் தான் டீ போடைய வந்ததுமே நீங்கள் அவசரப்பட்டுட்டா, உணர்ச்சி வசப்பட்டு வந்ததுமே போய் டீயை வச்சு விட்டா. அல்லது டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு மாமா பாவம். ஆமா டீ பரவாயில்லைங்களா? இல்லைன்னா நேரம் குடிச்சு டம்ளர் கீழே வைக்கிற மனுஷன் இன்னும் கையிலேயே வச்சிருக்காரு. யோசிச்சுக்க நீ வச்ச டீ எப்படி இருக்குன்னு. தங்கம் ஏய் பாதியோட பால் வேஸ்டா போய் குடிச்சிருங்க. சாம்பிராணி போய்க்கு ரெடி பண்ணியாச்சு. தம்பி குளிச்சாச்சு. அக்கா அதை வச்சு விளையாட்டு இருக்கு. அது அவனுக்கு வந்து நல்லா இருக்க. சரி. கை தூக்கு சாமின்னு தூக்கிடுவான் பாவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வளையம் போட அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஒர்க்கு, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால தம்பி வந்து குளிக்க வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு வந்து இனி நம்ம இதெல்லாம் போட்டு விடலாம். இன்றைக்கி எத்தனாவது நாள்மா? இன்றைக்கி 11வது நாள். 11வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணுவோம். வாங்க ஒவ்வொன்றா வந்து போடலாமா? நம்ம தலைவர் குளிச்சுட்டாரு. தலைவர் தலைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கும்முன்னு தூங்குறாரு. இப்போ நம்ம அவருக்கு என்ன காலையில் வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களா? சர்ப்ரைஸ் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இன்னைக்கு தொட்டிலில் போட போகிறோம். இன்னைக்கு வந்து 11 நாள், 11வது நாள். அதனால வந்து பாதி மட்டும் தான் தெரியும். 16வது நாள். அதனால நீங்கள் வந்து தொட்டிலில் போட போகிறோம். பாதி மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கிறது, அவ்வளோதான். மூளை இல்லை, அதனால் பாதி தான் தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு தண்டை, அது என்ன சொல்லுவாங்க? தண்டையா? காலுக்கு
அது தண்டை தான். ஆளுக்கு தண்டையும் கைக்கு வளையல், அப்புறமா வந்து இந்த வெள்ளை பாசி இதெல்லாம் போடுவாங்க இல்லையா? வசம்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு மூஞ்சி குத்தும், பார்த்துக்கோ. அது மட்டும் பார்த்துக்கலாம். அது போட்டு விட்டா போட்டு விட்டு இல்லைன்னா விட்டுரு. ஏன்னா அவனுக்கு நான் நெகம் இருக்கு பிரியா. என்னை இப்படி பிடிச்சி விட்டான், குத்துச்சு. அவன் பிடிச்சி உங்களுக்கு வலிக்குதா? கீறுது தெரியுதுல்ல அந்த இது. அவனுக்கு கீரை, நமக்கு கீரை. அவனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திர கைரம், இடுப்பில் கட்டணும், அண்ணா கயிறு மாதிரி. இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ தம்பி பாப்பாவுக்கு போடணும். தொட்டி சிலை வாங்கியாச்சு, அதுவும் உள்ள போட்டு அவனுக்கு விளையாடுறதுக்கு அந்த ரிங்க அது அதெல்லாம் காமிங்க. அதை எடுத்துடா சாமி. வேண்டாம். நல்ல நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி இதான் தொட்டி வேட்டி. இது வந்து தொட்டி குறுக்க வைக்கிற கம்பி. அப்புறம் தான் இந்த ரிங்கா இதெல்லாம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் போட்டு தம்பியை வந்து நம்ம இன்றைக்கி தொட்டியில் போட போகிறோம். அதற்கு முன்னாக நாம் இந்த பாசி வளையலெல்லாம் பையனுக்கு போட்டு அப்புறம் கழட்டிடுவோம். இது என்ன வளையல் வெள்ளையாக இருக்குது? இது வந்து அந்த இதில் வந்து அது வேண்டாம், அதில் இருக்கிறது மட்டும் போடு. இது வந்து அவுத்து போடுறதாப்பா. அவங்க வந்து அப்பா அம்மா ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால டக்குன்னு கிளம்பிட்டாங்க. இருக்கவே முடியல, அதனால குளிக்க வைக்கிறதுக்காக நான் தான் கிளம்புங்க, ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் நல்ல நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணினா 4:30 5:30 தான் இருக்குது. 4:30 5:30 மேக்ஸிமம் எனக்கு அமாவாசைங்கிறனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்களால இருக்க முடியல, அதனால தான் போக சொல்லிட்டு போங்கக்கா அப்படின்னு. சரி வாங்க, இப்போ ஒன்றுன்னா வந்து கையில் வளையல் போட்டாச்சு, வசம்பு கட்டியாச்சு, கிளம்பி வளையம் போட்டாச்சு. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பா வந்து இப்போ ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. ரெண்டுமே கலந்த மாதிரி வேணும். ரெண்டு கலந்து ஒரு வாட்டி குளித்தில்லப்பா அப்போ அது மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி முதல்ல அம்மா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் ஓகேவா? அப்பெல்லாம் பச்சைப்பயிறு குழம்பு, கருவாடு, பாவக்காய் சாப்பிட போகிறோம். தம்பி பார்க்கறதுக்காக நம்ம பிருந்தாக்காவோட தம்பி வந்திருக்கா. அப்படி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மெதுவா மெதுவா மெதுவா. அதுக்கு தானே கயிறு வாங்கிட்டு வர சொன்னேன். இல்லை ஹைட்டு இல்லை மாட்டி பாருங்க, மாட்டி பார்க்கலாம். இருக்கு புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. மேலே இருக்குது. அப்பா அவ 5 மாசம் இருக்குல்ல. ஓகே போதும். இல்லை அங்கே வேண்டாம். தம்பிக்கு தொட்டி ரெடி ஆயிடுச்சு. சாம்பிராணி காட்டிகிட்டு இருக்காங்க. தம்பி ரெடி ஆகிட்டாங்க. தொட்டியில் போட்டால் மட்டும் போதும், பார்த்து. ஓகேவா? நீ அது சாமி வச்சுட்டு வா. நீ தானே போடுவ. உன் மகனை தொட்டில் போடு. ஏன் தங்கம் அங்கே வேறு அக்கா பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா உனக்காக. அதில் நீ படுத்துக்கிட்டு சுற்றுறதை பார்க்கணுமாம்மா. யோசனையில் இருக்கிறாரு ஒரு பாட்டு பாடி போல. என்ன பாட்டு பாடுங்க. இது பாட்டு மாதிரி தெரியலையே. நல்லா எடுத்து விட்டு. இப்போ இது பண்ணி விட சாப்பிட்டு
இனிமேல் தான் பாட்டு பாடிட்டு ஆட்டணும். இப்போ பாட்டெல்லாம் கற்றுக்குங்க அப்புறம். கொஞ்சம் 7 வருஷம் ஆயிருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். தொட்டில போட்டாச்சுடி அம்புஞ்ச. ஐயோ போட்டனே கண்ண முடிய. அப்படியே சொர்க்கத்துல மிதக்குறாங்க. அவ்வளோதான். குட்டி பாப்பாவை காணோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து போட்டாச்சு. என்ன அப்பா அம்மா மிஸ்ஸிங், அத்தை மிஸ்ஸிங், அவங்கெல்லாம் இல்லை. அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கிளம்பிட்டாங்க. நம்ம நாங்களே போட்டோம். தம்பி வந்து தம்பி பார்க்குறக்கு வந்த அப்படி தம்பி தான் வந்து தொட்டக்கம்பி போட்ட அப்படி. என்ன வாங்கிட்டாங்க? ட்ரெஸ்ஸு. அவனை தொட்டலில் போட்டாங்க. தொட்டலில் போட்டு மாமா சீர் கொடுத்துட்டு போறாரு. அப்படி தான் கணக்காச்சு. ஆமாம், தொட்டலில் போட்டு மாப்பிள்ளைக்கு மாமா சீர் கொடுத்துட்டு போறாரு. அடுத்து பொண்ணு பிறந்தா ஓகே தான். இல்லை, அது பொண்ணாக இருந்தால் ஓகே தான். ஓகே ஓகே. ஓகே. டீ குடிக்கிற இன்னொரு டம்ளர் டீ போட்டுமா? பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மாமா என்ன வாங்கிட்டு வந்தார்? அவங்க மாமா பனியன் கிளாத் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போடுற அளவு தான். இல்லை இல்லை, இன்னும் 2 மாதம் கழிச்சே போடலாம். பெருசு வச்சு போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸு அப்புறம் இதுதான் நம்ம ஐட்டம். ஏன் பாப்பா? அப்புறம் பனானா. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த குட்டை பிஸ்கெட் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பிஸ்கெட் வாங்குவாங்க. இதில் வந்து 3 இருக்கும். 3 பேக்கெட்டு. இதில் வந்து ஒவ்வொரு டைம் வாங்கும் போது ஒவ்வொரு கலர் வாங்குவாங்க. பாப்பா ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குது, அதை எடுத்து வெளியில் வச்சிரு. இது நல்லா இருக்கும், சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட். டம்ளரில் இருக்கும். இடையில வந்து இந்த இது வராமல் இருந்துச்சு, இந்த பாக்ஸ் வந்து வராமல் இருந்துச்சு. இப்போ திருப்பி வந்திருக்க மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும். நீ வாங்கி நம்ம வாங்கினதில்லை. இல்லை இங்கே மேக்ஸிமம் கடையில் நான் பார்த்தேன். நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பிஸ்கெட் குட்டை பிஸ்கெட் நார்மலாக குட்டை பிஸ்கெட் பிடிக்கும் தான். இந்த மாதிரி பேக்கில் வாங்கி முன்னாடி சாப்பிட்டுருந்தா அப்படின்னு சம்பாதிச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பியை தொட்டியில் போட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எல்லாம் இருக்கிறது தான். எங்கள் அத்தை இல்லை, எங்கள் அப்பா அம்மாவும் இல்லை, நாங்களே போட்டோம். பரவாயில்ல, மாமே கையால் தான் துணி மாறணும்னு இருக்குல்ல, மாற்றிட்டா. அவன் வந்து கரெக்டாக அவங்க வந்திருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. இந்த தம்பி யார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். சொன்னீங்களா? பிருந்தாக்காவோட தம்பி. நம்ம பிருந்தா மேக்கோவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட தம்பி. எல்லாம் பிரியாவுக்கு தெரிஞ்சதா? பிரியாவை படித்த ஸ்கூலில் படித்தவரை, அதனால வந்து தெரியும். எனக்கு 2-3 செட்டு கீழே தம்பி வந்து அப்படி எப்படி மாறி மாறிக்கு அவன் தான் போட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். பாப்பா முன்னாடி போட்டப்போ அவள் போட்டப்போ எங்கள் மாமா போட்டாங்க. ஆமாம், எங்கள் மாமா தொட்டக்கம்பி போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தடவை தாத்தா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து தொட்டலில் போட்டாச்சு. இருந்துமே மனசு இல்லை. கரெக்டாக தொட்டலில் அந்த போடுற அந்த இதுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வர முடியாத சூழ்நிலை. சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண பார்க்கலாம். என்ன வீடு எல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணுவோம். டைமிங் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. வெளியே போகிற இது, அதனால ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. மூஞ்சி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இன்னைக்கு பூ வேற வைக்க சொன்னாங்க, அதுவும் வாங்கலை, மறந்தாச்சு. இன்னைக்கு பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரையில வாங்கிட்டு சொல்லியிருந்தாரு. அவள் ஸ்கூலுக்கே போகலை. சரி வாங்க, இங்கே அடுத்து என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க மாமா,
இங்கே வாங்க, பாப்பா கோலம் போட்டிருக்கிறா. இருங்க இருங்க, வாங்க இங்கே. இங்கே பாருங்க, கோலம் போட்டிருக்கிறா பாப்பா. பாப்பா நீ போட்டது எடுத்தாங்க. சூப்பராக போட்டிருக்கல. விளக்கிட்டு அப்படி ஓடி பாடுறா. பூக்கோளம் போட்டிருக்காப்புல. என் தங்கமே சூப்பராக இருக்குடி கோலம், ஜம்முன்னு இருக்கு. டே டே பாடுற என்னையும் மிஞ்சிட்டா. நல்லா இருக்குடி தங்கம், சூப்பராக கோலம் போட்டிருக்கு. இப்போ வீடு நல்லா இருக்குமா, வீடு எல்லாம் கூட்டி விட்டாச்சு. பாப்பா கோலம் போட்டாங்க, தண்ணி தொளிச்சு விட்டே பாப்பா கோலம் போட்டு விட்டாங்க. அம்மா விளக்கிட்டு இருக்காங்க, குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ பிரியா என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு. உளுந்து உளுந்தங்கஞ்சிக்கு வந்து அந்த இது ரெடி பண்ணுறதுக்காக வறுத்து வச்சிருந்தேன். அதை வந்து அரைக்க போகிறேன். நாளைக்கு செய்யுதுக்கா? நாளைக்கு உளுந்தங்கஞ்சி. நாளைக்கு உளுந்தங்கஞ்சி. எப்போ? உளுந்தங்கஞ்சி அது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து, முட்டு உளுந்தும் பச்சரிசி வறுத்தியோ? ஆமாம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, பொடியாக வந்து அரைச்சி வந்து நம்ம எடுத்துக்கணும். பவுட்ரு மாதிரி. பவுட்ரு, நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடணும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலக்குனீங்கன்னாவே போதும், 1 டம்ளர் வரும். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா இனிப்பு போட்டுக்கலாம், இல்லை உப்பு போட்டு சாப்பிடுவீங்க குடிப்பீங்க கூழ் அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து நைட்டுக்கு நல்லது. நைட்டுக்கு வந்து சேமியா, ராகி சேமியா, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது. ராகி சேமியா ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்துருங்க. ராகி சேமியா ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிச்சு. நைட் சாப்பிட்றதுக்கு அதுதான் சமையல். விலாக முடிச்சிடலாமா? இல்லை, கொஞ்சம் உட்காந்து பேசணும். சரி, ஓகே. சரி இருங்க, வரோம். பேசணும் உங்ககிட்ட பேசணும். எல்லாம் நைட்டுக்கெலாம் சாப்பிட்டாச்சு. அவங்க கிச்சடி சாப்பிட்டாங்க. கிச்சடினே வருது, அது என்னது காலையில் கொடுத்த கிச்சடி இன்னும் மறக்கல போல. அந்த அளவுக்கு வேற என்ன சாப்பிட்டேன்? சேமியா சாப்பிட்டோம். நானும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சேமியா சாப்பிட்டேன். மாமா இருந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. குட்டி தம்பி குடிச்சிட்டு தூங்குறான். அவர் கொஞ்சம் டயர்டாக இருப்பார், வெட்டி முடிச்சுட்டு டயர்டாக இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்ல, இன்றைக்கி விளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி வந்து தொட்டிலில் போட்டோம். நீங்கள் நினச்சிக்கல ஏன்னா யாருமே கூப்பிடலையா இல்லை யாரும் வரலையா அப்படின்னு. நம்ம எப்படி சொல்ல, பாப்பாவுக்கு எப்படி படிப்பு தான் பண்ணுவோம். பாப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, என்னோட தாய் மாமா இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் போட்டோம். எங்கள் அம்மா அப்பா நாங்கள் இருக்கிறதா? தொட்டிலில் போடும்போது இவரு கூட இல்லை. நான் இல்லையோ, வேலைக்கு போயிட்டீங்க. அதனால 11வது இன்னைக்கு அவங்க அம்மா இருக்கிறது தான். பட் ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்க கொஞ்சம். அதனால் வந்து உடனே தம்பி குளிக்க வச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அதனால அவங்க பெருசாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. சப்போஸ் பேர் வைக்கிறது கொஞ்சம் பெருசான இல்லை, சும்மா ஒரு இதில் இப்போ நாங்கள் 4 பேர் இருந்தோம்மா, இன்னொரு 4 பேர் சேர்த்து போகலாம். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து நல்லா வச்சோம், அது ஞாபகம் இருக்குது. உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இல்லையா, சாப்பாடெல்லாம் வீட்டில் போடுங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு சொல்லி வேண்டுமோ, இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பாடு செஞ்சு கோயிலுக்கு பேர் வச்சுட்டு புளிக்குழம்பு, சாப்பாடு, ரசம், இது சாம்பார் இதெல்லாம் செஞ்சது யாரு, அப்பளம், வடை, பாயசம் எல்லாம் செஞ்சு போட்டு நல்லா அப்போ வந்து நல்லா பண்ணணும். நல்லா பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்மனால முடிஞ்சது. மண்டபம் பிடிக்கல, பட் ஆனால் வீட்லேயே பண்ணோம். நாங்கள் இருந்த வீடு சின்ன வீடு, ரொம்ப சின்ன வீடு. இதுதான் இந்த வீட்டில் இந்த ஹாலு, இந்த கிச்சன் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த வீடு. அந்த வீட்லேயே எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் முன்னாடியே போய் கோயிலில் போய் பேர் வச்சுட்டு வந்துட்டோம். வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாப்பாடு போட்டுட்டு வீட்டில் இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து எப்படி பேருன்னு தெரியல, பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறோமோ அதை பார்க்கலாம். எப்படி பண்ணுறோன்னு இன்னும் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. 3 மாதத்துல வைக்கலான்னு சொன்னேன். 3 மாதம் கணக்கு 3 மாதம் தான் அப்படின்னு எங்கள் வீட்டில். சரி ஓகே, பாப்பாவுக்கும் அதே தான் பண்ணலாமா, சரி ஏன் அவசரப்படாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பிக்கு வந்து தொட்டியில் போட்டு படுக்க வச்சுட்டு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஏன்னா சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு நான் பார்க்கவே இல்லை, பார்க்கல. ஏன்னா அவர் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் அந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் அதாவது நாங்கள் இந்த சைடு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆவது நாள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பொட்டு வைக்கிறது வந்து வேங்க பொட்டு தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. அது 30 நாள் கழித்து தான் வைப்போம். அதுக்கு முன்னாடி நிலவு பொட்டு அப்படின்னு சொல்லி தாய்ப்பாலில் வந்து நிலவில் இது பண்ணி வைப்போம். அதுக்கு அந்த வசம்பு கருப்பு விளையிடு அதெல்லாம் 11ஆவது நாள் தான் வந்து நாங்கள் வந்து போடுவோம். அந்த பால் பாசி இதெல்லாம் வந்து 11ஆவது நாள் போடுவோம். 30ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கருப்பு விளையிடு அந்த இதெல்லாம் இது பண்ணிவிட்டு வேங்க போட்டு வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்ல நேரம் மட்டும்தான் பார்த்து போட்டோம். மற்றபடி இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. தொட்டியில் போட்டேன் இல்லை உண்மையில எனக்கு ப்ராப்பராக இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பட் நாங்கள் பண்ணதை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். பாரம்பரியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தான் வந்து எங்க பாப்பாவை போட்டோம். எங்க அம்மா அப்படிதான் போட்டாங்க. அதே நீ உங்க அம்மாவோட தொட்டில ஓடும்போது எங்க அம்மா சொல்றதுன்னா அப்புறம் எங்க அம்மா அப்படிதானே போட்டிருப்பாங்க. ஓகே அவ்வளோதான். இதில் ஏதாவது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா இல்லை உங்களோட இதில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சிஸ்டர் நாங்கள் வந்து இது மாதிரி கூப்பிட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, வ்ளாகில் தான் கேட்டிருந்தீங்க, நீங்கள் இருக்கிறது திருப்பூர் பட் ஆனால் என்னோட சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டீங்க. சொந்த ஊரே திருப்பூர் தான். என் ஸ்லாங்கை வந்து நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம், இவங்க திருப்பூர் தான். நான் பேசுறது வந்து அந்த கொங்கு ஸ்லாங் வரலை அப்படின்னு சொல்லி அதனால நீங்கள் கேட்டீங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஏனுக்கு பேச மாட்டேங்க. எங்கள் ஆத்தா கிட்ட பேசும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது வரும். இல்லாட்டினா வந்து எனக்கு அது வராது. நான் மாற்றிக்கிட்டேன். மாறினா அப்படின்னு தெரியாது. என் பேச்சு வந்து மாறிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. நான் திருப்பூர்காரி தான், திருப்பூர் பொண்ணு தான். சொந்த பூர்வீகமே எல்லாம் திருப்பூர் தான். இவங்களுக்கு கொட்டஞ்சத்தான். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் ஹை பாயிண்ட் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஹை பாயிண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பக்கத்தில் ஹைப் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனுடைய ரமி எனக்கு கொஞ்சம் தைக்குதுங்க, ஏன்னே தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது தண்டையில் கிச்சு கிச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாப்பா இங்கே சவுண்ட் இல்லாமல் உள்ளே இருக்கா? ஆமாம், நீங்கள் விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் போடும்போது பாப்பாவை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் காலையிலேருந்து அவளை குளின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவள் குளிக்க மாட்டேங்கிறா. கரெக்டாக தொட்டியில் போடும்போது தான் அவங்க தலை சீவிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக அதையும் கேட்பீங்க, அதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பாப்பாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்காங்க.